ஆனா துணியே இதுதாங்கண்ணா. ஓகேங்க. பெட்டுக்கு மேல போடுறோம்ல துணிங்க, அந்த இதுல தான் அந்த துணிண்ணா. இது நம்மளுக்கு ஒரு 10, 15 கலர் பக்கமா இருக்குங்கண்ணா. இத வச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோங்கண்ணா. இந்த துணிய அனுப்பிச்சு விட்டு கஸ்டமர் எதை நமக்கு கஸ்டமர் ஆர்டர் வச்சுருவாங்கன்னா தான் நம்ம வந்து இது நல்லா இருக்குங்கண்ணா. அண்ணா இதுக்கு ஒரு வாரண்டி, பெட்டுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா துணி பஞ்சு வந்து ஒரிஜினல் இலவ மஞ்சு தான் போடுங்கண்ணா. வேற எந்த கலப்படம் கிளப்படம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. துணிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டிங்கண்ணா. இப்போ எதுக்காக 5 வருஷம் வாரண்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம டிச்சிங் பண்றோம்னா இதுல டிச்சிங் அதை புடுங்கிருச்சு, இந்த டிச்சிங் எங்கேயோ பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீபன் ரொம்ப இந்த உள்ளெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா பெட் விட்டு பெட்டே மாத்தி கொடுத்துறாங்க. 100% வராதுங்க, கம்ப்ளைண்ட் வராது. நான் டபுள் லேயர் டபுள் டிச்சிங் தான் போடுறேங்கண்ணா. வராது. அப்படி வந்துருச்சுன்னா உள்ள விட்டு உள்ள இந்த தையல் மட்டும் புடுங்கிருச்சுன்னா நான் பெட் விட்டு பெட் 5 வருஷத்துக்குள்ள அப்படி வந்துருச்சுன்னா மாத்தி கொடுத்துறேன். வேற எங்கேயோ டேமேஜா இருந்துச்சு நீங்களே இது கிழிச்சு பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம ரீபேர் பண்ணி சும்மா தைச்சு பண்ணி கொடுத்துறேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. இதுதான் வாரண்டி. துணி வந்து நெக் விட்டு வராதுங்க. அப்படி இருந்தாலும் சொல்றேன், இது மாதிரி நெக் விட்டுருச்சுன்னா துணி நான் பெட் எடுத்து 1 வருஷம் ஆகுது, துணி நெக் விட்டுருச்சுங்க அப்படின்னா நான் மாத்தி கொடுத்துறேங்கண்ணா.